ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொண்டாடுறப்போ? அதுதாங்க மிரக்கல். அதாவது ஏன் நம்மளை ஒத்துக்கிட்டாங்கன்றது இன்னும் தெரியல. ஏன் சில படங்கள் ஒத்துக்காமல் போனாங்கன்றது இன்னும் தெரியல. அது வேற. ஆனால் நடிகனா மக்கள் பார்த்து இவன் நல்லா நடிக்கிறியா, இவன் எனக்கு பிடிக்கிறியா அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம அப்பா அம்மா பண்ண புண்ணியம். அது என்னமோ சொல்லலாம், கொடுப்பினை அமையிறது அப்படிலாம் சொல்லலாம். ஏன்னா வேறு டெக்னீஷியன் ஒரு கேமரா கற்றுக்கிறது, ஈவன் டைரக்ஷன் கூட தொழில் கற்றுக்கிட்டா வந்துடலாம். ஆமாம், ப்ராக்டிஸில் எல்லாம் வந்துடலாம். ஆனால் ஒரு நடிகன் ஆகிறதுக்குல்ல, அதுவும் ஒரு ஹீரோவாக நிற்கிறது கை தட்டணும். ஒரு ஆம்பளை பையன் இன்னொரு ஆம்பளை பையனை பார்த்து சூப்பராக பண்ணாயா அப்படின்னு ஒத்துக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது நான் இப்போல்லாம் அப்புறம் நினச்சி பார்ப்பேன், எப்படி இது அப்படின்ட்டு. அது அவங்க மனசுக்குள்ளே நம்ம உள்ளே போய் உட்காரணும். நம்ம பண்ணுற கலை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும்.